Taste the Daily. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேரன் நீட் தேர்வு எழுதிய வீடியோ வெளியாகி விடியா திமுகவின் இரட்டை வேடத்தை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. நீட் ஒழிப்பு ரகசியம் தெரியும் என்றும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பதுதான் என்றும், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீட் போய்விடும் என்று நீட்டி முழக்கி மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேரனை நீட் தேர்வு எழுத அனுமதித்தது தனது மோசடி முகத்தை தானே அம்பலப்படுத்தியுள்ளது. நீட் வேண்டாம் என ஊருக்கு பொய்யுரை பேசி தங்கள் குடும்பத்தினருக்கு மட்டும் நீட் தேர்வு பயிற்சி பெற்று தற்போது நீட் தேர்வு எழுதும் இந்த நயவஞ்சக நாடகம் திமுகவின் தரம் தாழ்ந்த அரசியலை உரத்த சொல்கிறது. அது மட்டுமின்றி நீட் தேர்வு எழுத வருபவர்களை தாலியில் இருந்து அனைத்தையும் கழட்டச் சொல்லி அவமானப்படுத்தும் ஸ்டாலின் மாடல் காவல்துறை பொன்முடி பேரனை செல்லமாக முதுகில் தட்டி சிரித்து வரவேற்று தேர்வு மையத்திற்கு அழைத்துச் சென்றது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பேருந்து பழுதாகி சாலையின் நடுவே நின்றதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வேலூரிலிருந்து திருத்தணி வந்த அரசு பேருந்து திடீரென பழுதாகி நெரிசல் மிகுந்த சாலையின் நடுவே நின்றது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிக்கி தவித்தனர். இதனையடுத்து அந்த பேருந்தை தள்ளிச் சென்று போக்குவரத்தை சரி செய்ய உதவிய பொதுமக்கள் பேருந்து பராமரிப்பிற்காக ஒதுக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் வரிப்பணம் எந்த ஷேர் பாக்கெட்டிற்கு போகிறது என காட்டமாக கேட்டனர்.